எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமை. வாழ்க்கையில் நம்ம நினைக்கிற ஒரே ஒரு எண்ணம் என்னென்னா, எல்லாரும் நல்லா இருக்கட்டுங்க அப்படி நினச்சாலே நாம் நல்லா இருக்கலாம். அவங்களுக்கும் அது கிடைக்கட்டுங்க அப்படி நினச்சாலே நம்ம நல்லா இருக்கலாம். என்னைக்கு நம்ம மனசுக்குள்ள ஒரு வன்மம் வருகிறதோ, இது ஒருத்தவனுக்கு கிடைக்கக்கூடாது, இது ஒருத்தவனுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு நாம் என்னைக்கு நினைக்கிறோமோ, அன்னைக்கே நம்மளுடைய மனசில் ஒரு பெரும் பகை கூடிடும். அன்றைக்கே நம்ம மனசில் ஏதோ ஒரு கெட்ட சக்தி உள்ளுக்குள்ளே போய் உட்காந்துரும். யாராலையும் தடுக்க முடியாது. அப்போ அதனால் என்றைக்குமே ஒரு மனிதன் தீங்கு நினைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி நினைக்கக்கூடாது? இவனுக்கு அது கிடைக்கவே கூடாது, இவனுக்கு அது வரவே கூடாது. அப்போ எப்போ நினைக்கிறோமோ, நல்ல கவனிங்க, அப்போ அவனுக்கு அது எளிமையாக கிடைக்கும். ஏன்னா நான் அவனை விட நம்ம தான் அவன்கிட்ட நினைக்கிறோம். எப்படி? அவனை விட நம்ம தான் அவனுக்காக நினைக்கிறோம். அவன் நினைக்க மாட்டான். ஒருத்தவனுக்கு வேலை கிடைக்கக்கூடாது, என் தம்பி பிள்ளைக்கு வேலை கிடைக்கக்கூடாதுன்னு ஒருத்தவன் நினைக்கிறான்னா, அவன் தம்பி பிள்ளைக்கு வேலை கிடச்சிரும். என் அண்ணன் பையனுக்கு இல்லை அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகக்கூடாது, என் பிள்ளைக்குலாம் இன்னும் ஆகலை, என் அண்ணன் பொண்ணுக்கு ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறான்னா அவன் அண்ணன் பொண்ணு கல்யாணம் ஆகிடும். ஏன்னா இவனை விட அவன் தானே பிரார்த்தனை பண்ணிக்கிறான். பிரபஞ்சம் என்ன சொல்லுது? சொல்லும் போதே ஓகே பண்ணிடுது. அவன் என்ன சொல்ல வரான்னு கேட்க தெரியல பிரபஞ்சத்துக்கு. அப்போ இன்னிலேருந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? மனசில் ஏதோ ஒரு குரோதம் வரும். எல்லாருக்குமே குரோதம் வரும். எல்லாருமே ஞானிகள்லாம் கிடையாது. பல ஞானிகளே என்னன்னா, குடும்பத்தெல்லாம் வெறுத்துட்டு தான் ஞானம் வருது. மனுஷன் பண்ணுற தப்பெல்லாம் பார்த்துட்டு தான், வருத்தத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஞானம் வருது. ஞானம்லாம் எளிமையெல்லாம் கிடைக்கல, பெரிய கஷ்டப்பட்டிருக்கான்னு அர்த்தம். நான் அடிக்கடி சொல்லுவேன், அடிக்கடி கோயிலுக்கு போறியாப்பா அப்படி கேட்பேன். ஆமாம் அப்படின்வாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கிறனால தான் கோயிலுக்கு போவோம். நம்ம ஏதோ நினைக்கிறது நடக்கலை, ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறோம், அதனால தான் கோயிலுக்கு போகிறோம். அப்போ ஏதோ ஒரு ஞானம் ஒருத்தவனுக்கு கிடைக்குதுன்னா அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறான், அவமானப்பட்டிருக்கிறான். அதனால தான் ஞானம். ஞானம்லாம் ஈஸியாக கிடைக்காது. அப்போ அதே மாதிரி நம்மளுடைய எண்ணம் ரொம்ப பியூராக இருக்கணும். ஏதாவது நம்ம தர்ம சங்கம், இந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுன்னுவாங்கல்ல, அது உண்மை. இப்போல்லாம் நம்ம நினைக்கிறது உடனே நமக்கே நடக்கும். அதே மாதிரி ஏளனமாக பேசுறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்தை பற்றி ஏளனமாக பேசக்கூடாது. எனக்கு அப்போவே தெரியுங்க இந்த குடும்பம் நட்டுக்கிட்டு போகுன்னு, அவன் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியுங்க, அவனை பற்றி எனக்கு தெரியுங்க, அவளை பற்றி எனக்கு தெரியுங்க, நம்ம எல்லாம் நம்ம தெரிஞ்ச மாதிரி பேசுவோம். இது பெரிய ஆபத்து. சில வீடுகளில், சில பொது இடங்களில் தலைவர்களை பற்றிலாம் பேசுவாங்க. எதுவுமே தெரியாது அவங்கள பற்றி, அவங்க படுற கஷ்டங்கள், அவங்க படுற வருத்தங்கள், அவங்க படுற வேதனைகள்லாம். ஆனால் நம்பவே மாட்டீங்க, பேசிட்டு ஒரு பொது இடத்துல பேசிட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா வீட்டில் இந்த பிரச்சனை நடக்கும். நமக்கு அவமானம் வரும். யாரை பற்றி நம்ம அதை சொல்லுவாங்களா, தவறுதலாக கூட தரக்குறைவாக பேசினா நம்மளுடைய தரத்தை உடனடியாக ஆண்டவன் குறைத்து மற்றவங்கள்ட்டேருந்து காட்டிடுவான். அதனால் ரொம்ப ஸ்பீச்சில் ரொம்ப கவனம் தேவை. இனிமேல் யார் எங்கே பேசினாலுமே நம்ம வார்த்தைகளுக்கு ரொம்ப கட்டுப்பாடு போட்டுக்குங்க. கலியுகத்தில் நாம் நினைக்கிற எண்ணம், நம்ம பேசுகிற வார்த்தை உடனடியாக நம்மளை எஃபெக்ட் பண்ணும். அந்த எஃபெக்ட் என்ன பண்ணும்? ரொம்ப சிரமத்தை கொடுத்துரும். நல்லது அதே பேசியிருக்கிறோம் அப்படின்னா நல்லது நடந்துடும். சில பேர் சொல்லலாம், எங்கே சார் நான் நல்லது பேசுகிறேன், எங்கே சார் நடக்குது அப்படின்னு கேட்பாங்க. 100 நல்லது பேசுகிறது பெருசு இல்லை, ஒரு கெட்டது கூட பேசக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய நல்லது பேசுகிற நமக்கே ஒரே ஒரு எண்ணம் வரும், அவன் நல்லா இருக்கான் சார், ஃப்ராடு பய அப்படின்னுவோம். அவன் எத்தனை பேரை வாழ வைக்கிறான்னு தெரியாது. அவன் ஏதோ ஒரு நல்லது பண்ணுறான், அதனால தான் அவனுக்கு நல்லது நடந்துகிட்ருக்கு. அவன் 100 கெட்டது பண்ணாலும் ஒரு நல்லது பண்ணியிருப்பான். நம்ம 100 நல்லது பண்ணிவிட்டு ஒரு கெட்டது பண்ணியிருப்போம். இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, நல்லவனுக்கு கெட்ட எண்ணமே வரக்கூடாதான். கெட்டவனுக்கு நல்ல எண்ணம் வந்தால் அவனுக்கு பாஸ் ஆகிடுவான். நல்லவனுக்கு கெட்ட எண்ணம் வந்தால் ஃபெயில் ஆகிடுறானா. எப்படி பாருங்கள் உலக தத்துவம். அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? என்ன அலைகளை, இந்த பிரபஞ்சம் நமக்கு பேசக்கூடியது என்னென்னா என்ன அலைகளை, அஸ்வினி தேவர்கள்னு சொல்லுவாங்க.
அஸ்வினி தேவர்கள் 2 பேர் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்களாம், எதை எடுத்தாலும் ததாஸ்து அப்படின்வாங்களாம். தமிழில், தூய தமிழில் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் நம்ம நினைக்கும் போது பேசும்போதெல்லாம் நல்ல வார்த்தைகளை பேசணும். நம்ம பாசிட்டிவாக பேசணும். வேலை கிடைக்குதா, வேலை தேடுறியா தம்பி? ஆமாம் சார், வேலை கிடைச்சிடும் நம்பிக்கை இருக்குது சார். வேலைக்கு போறியா தம்பி? 2 மாதத்தில் போயிடுவோம் சார். இதுதான். எங்கே சார், நானும் தேடுறேன், ஒன்றும் கிடைக்கல சார். இது அவநம்பிக்கை. நம்பிக்கை எப்படி கொண்டு வரணும்? முயற்சி பண்ணுறேன் சார். எனக்கு ஏதோ ஒரு குறை இருக்குது சார், அதனால் எனக்கு இன்டர்வியூவில் ஃபெயிலியர் ஆகிறேன். அவங்க இன்னுமே என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரெடி ஆகிறேன் சார். அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு நான் வரேன். இனிமேல் இப்படி தான். நிச்சயமாக சொல்கிறேன், 10 இடத்துல நீங்கள் தோற்று போகலாம், கண்டிப்பாக ஒரு இடத்துல ஜெயிப்பீங்க. 10 இடத்துல அவமானப்படலாம், ஒரு இடத்துல ஜெயிப்பீங்க. ஆனால் அவமானப்பட்டவர்கள், தோத்தவர்கள் ஜெயிக்க ஆரம்பித்தாங்கன்னா வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருப்பீங்களே தவிர மீண்டும் தோற்று போக மாட்டீங்க. ஏன்னா அந்த ஃபார்மட் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவ்வளோ டைம் ஆகும். சில பேருக்கு கல்யாணம் ஆகாது, ரொம்ப சிரமப்படுவாங்க. சார் கல்யாணமே ஆகலை சார், வருத்தமாக இருக்குது, 30 வயசாயிட்டு 35 வயசாயிட்டு, ஏன் இந்த உலகத்தில் வாழ்கிறோன்னே தெரியல அப்படின்வான். கல்யாணம் பண்ணவன்லாம் போய் கேள்டா தம்பி, அவனும் இதே கேள்வியை தான் சொல்லுவான், ஏன் இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேனே தெரியலேன்னு. அவன் பதில் தெரிஞ்சு சொல்கிறான், நீ பதில் தெரியாமல் சொல்கிறடா தம்பி. காலம் உனக்காக நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, கல்யாணம் நடக்காமல் தள்ளி போய்கிட்டே இருக்கா, உனக்கான வரன் வருது, உனக்கான நேரம் வருது, வெயிட் பண்ணுங்க, கவலைப்படாத, கண்டிப்பாக அந்த கல்யாண வாழ்க்கை அமையும். அதே நம்ம எங்கே சார் எனக்கு அமைய போகுது அப்படின்னா அது நமக்கு அமையாது, ரொம்ப டிலேவாகும், அமையாமல் கூட போகும், விரக்தியாக போயிடும். எனக்கு அமையும், கண்டிப்பாக எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளை வருவார், ஒரு மருமக வருவா, கண்டிப்பாக நடக்கும். என் கடமையை நான் செய்கிறேன். நான் யாருக்கோ பிடிச்ச மாதிரி நடக்கணும், நான் பிடிச்ச மாதிரி நடக்கிறேன். இது நடக்க போகுது, இந்த 2026 இது நடக்க போகுது. இப்படி ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே ஏற்படுத்துவோம். நமக்குள்ளே ஒரு ஞானம் உண்டு, நமக்குள்ளேயே நல்ல விஷயங்கள் உண்டு. எத்தனையோ பேர்கிட்ட பாராட்டு வாங்குகிறோம், இந்த உலகத்தில் அந்த அங்கீகாரம் நமக்கு கிடைக்காம போயிட போகுது. அதனால் தேடக்கூடியவர்களுக்கு நீங்கள் தேடுற விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும்.